எல்லார் வாழ்க்கையிலும் கல்லூரி தருணங்கிறது ஒரு மறக்க முடியாத ஒன்று. அதில் சந்திக்கிற பிரிவு யாராலும் மறக்க முடியாது. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் கல்லூரி நினைவுகளை தூசி தட்டுற சில விஷயங்கள் தேவை. அந்த சில விஷயங்கள் தான் ஸ்டோன் பெஞ்ச். பல நூறு பேரின் ரகசியம் புதைத்தவன் இவன். சிரிப்பு, அழுகை, சேட்டை, சண்டை என பல்லாயிரம் உணர்ச்சிகள் கண்டாலும் எதற்கும் ரியாக்ஷன் கொடுக்காத கல் நெஞ்சுக்காரன். மன்னிக்கவும், இவன் கல் பெஞ்சுக்காரன். ஜெராக்ஸ். அசல் காகிதத்தை தான் நகல் எடுத்துக்கொண்டோம் அப்போது. இப்போதோ அசல் நிகழ்வுகளை நகல் எடுக்கின்றேன் நினைவுகளாய். கேண்டீன். உப்பு இல்லா உணவைத்தான் உண்டேன் அப்போது. ஆனாலும் ஏன் இந்த சொரணை கண்ணீர் எட்டி பார்க்கிறது? ஸ்டோர். இது பெண்களுக்கான சபரிமலை. ஆண்கள் சில போராட்டங்களுக்கு பின்னரே சில்லறை பெற முடியும். கல்லூரியின் 10 நொடி காதல் கதை. ஆண்கள் அவர்கள் காதலை கண்கள் வழியே அஞ்சல் செய்கிறார்கள். பெண்களோ அவர்கள் பாதங்களில் அதற்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். நண்பனே, என் நண்பனே, நீ எங்கே செல்கிறாயோ? பாதையில் வழி பாதையில் என்னை விட்டு செல்கிறாயோ? கல்வெட்டு நினைவுகளை நீயும் தந்தாயே. காணாத கண்ணீரை நீயே தந்தாயே. ஏன் இந்த ஏமாற்றம்? இடைவெளியில் தடுமாற்றம். விடை பெறும் காலம் என்று விட்டு செல்லாதே நண்பா. நீ வா நண்பா, நீ எந்தன் தோழன் தானடா. நண்பா, நீ வா நண்பா, நீ எந்தன் தோள்கள் தாங்கடா. நட்புக்குள் சண்டை. நெடுநாட்கள் நீடிக்காத அழுக்கான வானவில். வெளியில் செல்லும் வெயில் காலம் வரும் பொழுதுதான் அழுக்கை இழக்கிறது அழகான நட்பு. நண்பனே, என் நண்பனே, நீ எங்கே செல்கிறாயோ? பாதையில் வழி பாதையில் என்னை விட்டு செல்கிறாயோ? கல்வெட்டு நினைவுகளை நீயும் தந்தாயே. காணாத கண்ணீரை நீயே தந்தாயே. ஏன் இந்த ஏமாற்றம்? இடைவெளியில் தடுமாற்றம். விடை பெறும் காலம் என்று விட்டு செல்லாதே நண்பா. நீ வா நண்பா, நீ எந்தன் தோழன் தானடா. நண்பா, நீ வா நண்பா, நீ எந்தன் தோள்கள் தாங்கடா.
நண்பா நீ எந்தன் தோள்கள் தாங்கடா.